ஆமா, அப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் கோபமா பேசினா நம்ம பிள்ளைங்க அடங்குவாங்க. இப்ப நீங்க கோபமா பேசினா உங்களை விட அதிகமா பேசுறாங்க. ஆமாவா இல்லையா? இந்த தலைமுறை அப்படி இருக்காங்க. அப்ப எப்படி மாற சொல்றாங்க பேரண்ட்ஸ? எங்களை மாதிரி இப்ப புதுசா குழந்தைய வளர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க? கண்டிக்காதீங்க, அன்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப கண்டிச்சாதான். இப்ப நம்மளெல்லாம் எப்படின்னா, எங்க அம்மா அடி பின்னுவாங்க, என்ன போட்டு அடிக்காத ஐட்டமே இல்லை. என்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடிப்பாங்க, நல்லா அடிப்பாங்க. இப்ப நான் எப்படி சொல்வேன்னா, கண்டிப்பா நான் கர்த்தருக்குள்ள அதுக்கு நன்றி சொல்றேன் என்னுடைய தாய்க்கு. ஆமென். அந்த கண்டிப்பும் அந்த அடிகளும் உண்மையாகவே என்ன கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியை நிறுத்தினதுக்கு அது ரொம்ப காரணம். அதுல சின்ன வயதிலே என் அம்மா நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்ததுனால தான் சின்ன வயதிலே கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமா இருக்க கர்த்தர் உதவி செஞ்சுட்டார். அப்பவே இப்படி இருக்கணும், இப்படி எப்படி நிக்கணும், எப்படி படுக்கணும், இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து அடுத்த தலைமுறைக்கு அதே அடி என்ன பண்ணாது. நீங்க அடிச்சீங்கன்னா அவங்க நாளைக்கு உங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, கிளம்பி போயிடுறாங்க பிள்ளைங்க. உண்மையா இல்லையா? ஏன்னா இப்ப அவங்களுக்கு எப்படி கிளம்பி போகணும், எங்க போகணும், எந்த ஊருக்கு, நமக்கு அப்ப தெரியாது. பஸ் ஏறினா அப்படியே பேக்கு மாதிரி இருக்கும், டிக்கெட் கூட எடுக்க தெரியாது. அந்த காலத்து பெண்கள் எத்தனை பேருக்கு இங்க சைக்கிளோட தெரியும்? வயசு 70 80 தெரியாது நமக்கு. இன்னைக்கு இந்த பிள்ளை புல்லட் ஓட்டுது, கரெக்டா இல்லையா? அப்ப எப்படி வளருது? அப்ப அந்தந்த காலத்துக்கு ஏற்ப மருமகள்களையும் மாமியாரை அனுசரிச்சு போகிறதும், நாத்தனார கொழுந்தனார குடும்பத்தை எப்படியா, காலம் மாறிடுச்சு, மனநிலைகள் மாறிடுச்சு. அப்ப ஆண்டுகிட்ட என்ன கேட்கணும் ஒரு ஸ்திரீ? நான் சொல்லுவேன், ஸ்திரீகள் ஜெபிக்கிறதுக்கு வாழ்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜபாரையில குடும்பத்துக்கு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே ஜெபிக்கிற நீங்களே தான் ஜபாரையை விட்டு வெளியில போன உடனே சமாதானம் கெடுவதற்கு தேவையான வார்த்தைகளை பேசுறீங்க. கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஜபாரையில என் குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ற நம்மளே தான் ஜபாரையை விட்டு வெளியே போகும்போது அந்த வார்த்தை வேற மாதிரி வந்துருது. அப்ப இந்த பிரச்சனை எப்படி மாறும் தெரியுமா? ஞானத்தை கேட்டு வாங்குறதா கேட்கணும். ஒவ்வொரு ஸ்திரீகளும் கேட்கணும். ஒரு காலேஜுக்கு படிக்க போனா ஞானம் கேட்கணும், ஒரு வேலைக்கு போனா ஞானம் கேட்கணும். வேலையில 4 பேர் இப்படி அப்படின்னு இருப்பாங்க, அவர்களுக்கு நடுவில் வாழுகிறதுக்கு ஒரு ஞானம் கேட்கணும். வாலிப பிள்ளைங்க இருப்பீங்கன்னா பரிசுத்தமா உங்க சரீரத்தை காத்துக்கொள்ள ஞானம் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நான் வெளியே போகும்பொழுது என்னுடைய வாலிப பருவத்துல தேவ சமூகத்தில், அப்பா மற்றவர்கள் இச்சிக்கப்படுகிற உடைகளை நான் உடுத்தக்கூடாது, என் உடைகள் அப்படி ஒருவேளை மற்றவருடைய கண்களுக்கு கவர்ச்சியா இருக்குமானா என்னை திருத்தும், எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி பயபக்தியோடு தேவ சமூகத்தில் கேட்டுருப்போம். எந்த மனுஷனுடைய கண்களும் என்மேல் படாதபடி நீர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கப்பான்னு கேட்டு நடந்து போகும். எங்க ஹாஸ்டல் வெளியே வந்த உடனே டீ கடை, அங்க ஃபுல்லா வாலிப பசங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. அவளை கடந்து போகிற வரையும் அந்நிய பாஷை பேசிட்டே கடந்து போகும். எந்த பையன் கண்ணும் நம்ம மேல படக்கூடாது, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்கிறபடி அவர்களுடைய கவனத்தை திருப்புறபடி நான் நடக்கக்கூடாது. இப்படி எல்லாம் நான் பரிசுத்த ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். ஆமென். எங்க போனாலும் எப்படி இருக்கு, அப்படியே தொற்று நோய் மாதிரி பாவம் நம்மளை கேட்காம வந்து தொற்றிக்குது நம்மள. ஆமா, அப்படிதான் இருக்கு. இந்த காலத்துல கர்த்தர் இடத்துல ஞானத்தை கேட்கணும். ஆமென். நிறைய விஷயங்களை கேட்கணும்.